பார்க்க போறது பாட்டி வைத்தியம். பாட்டி வைத்தியம்ல டெய்லி பாட்டி நமக்காக தெரியாத வைத்தியங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு என்ன மாதிரியான வைத்தியம் நமக்காக சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நேயர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு மோஷன் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃப்ரீயாக ஆக மாட்டேங்கிறது, தினம் எனக்கு அதோட ஒரு போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வயிறு உப்புசமாக இருக்குது, அடிக்கடி இது மோஷன் போகாததுனால எனக்கு அந்த மாதிரி உப்புசமாக இருக்குது, மோஷன் போகாத போது சமயத்தில் எனக்கு யூரினும் ட்ரபிள் கொடுக்குறது அப்படின்லாம். அதுக்கான அந்த மாதிரி யாருக்கு இருந்தாலுமே இப்போ நான் சொல்ல போகிற இந்த மருந்தை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது மருந்துன்னு சொல்ல வேண்டாம், ஒரு உணவாக கூட சொல்லலாம். அந்த மாதிரி இதை சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ மோஷன் ஆகிறதோடு இல்லாத நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். கூடவே உங்களுக்கு அந்த யூரின் கம்ப்ளைண்ட்டும் வராது. 3 இலைகள் தான். என்னென்னா முருங்கை இலை, குப்பைமேனி இலை, முடக்கத்தான் இலை, இந்த 3 இலையும் வாங்கி அதில் கொஞ்சோண்டு சட்டியை வச்சு அந்த சட்டியில் விளக்கெண்ணெய், நல்ல எண்ணெயாக இருக்கணும். அது ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, முத்து எண்ணெய்ன்னு கூட சொல்லுவாங்க. கிராமத்து பக்கத்துலலாம் நல்ல அந்த ஒரு ரொம்ப நல்லா இருக்கும், கிடைக்கும், நிறையா கிடைக்கும். இப்போ சிட்டிலையும் பாட்டிலில் நல்லா எல்லா கடையிலையும் கிடைக்கிறது. அப்படி எல்லா கடையிலையும் கிடைக்கல அப்படிங்கும் பட்சத்தில் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இது இல்லாத நாட்டு மருந்து கடையே இருக்காது. அதனால் அந்த விளக்கெண்ணெயை வாங்கி ஒரு 2 ஸ்பூன் அந்த சட்டியில் விடுங்க. இரும்பு சட்டியாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, ஏதோ சட்டியில் போட்டு அந்த 2 ஸ்பூன் எண்ணெய் விளக்கெண்ணெயை விட்டுட்டு இந்த 3 இலையும் சுத்தம் பண்ணி அலம்பி ரெடியாக வச்சுக்கோங்க. அலசி இந்த 3 இலையையும் அதில் போட்டு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு வதக்குங்க. வதங்கி நல்லா சுண்டி கொஞ்சமாக ஆகிடும். நீங்கள் எவ்வளோ போட்டிங்களோ அதில் 1/3 தான் அது இருக்கும். அந்த மாதிரி அது வரும்போது அந்த மாதிரி சுண்டி எல்லாம் வந்த பிறகு கொஞ்சோண்டு மிளகு பொடி, கொஞ்சோண்டு சீரக பொடியை போட்டு கலந்துட்டு அதை எடுத்து சாப்பிடுங்க. இதை காலம்பர வேலையில் தான் சாப்பிடணும். அதாவது வெறும் வயிற்றில் சாப்பிடணும்னு சொல்லலை. ஆனால் எது சாப்பிட்டாட்டியுமே இதை காலையில் தான் சாப்பிடணும். நைட்டு சாப்பிட்டிங்கன்னா கீரையெல்லாம் நைட்டில் சாப்பிடக்கூடாது. அதனால் காலையிலையோ மத்தியானத்துலேயோ ஏதோ ஒரு வேளையில் இதை மாதிரி செஞ்சு ஒரு கிண்ண அளவுக்கு உங்களுக்கு 3 இலையும் சேர்ந்த அந்த பொரியல்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொரியல் உங்களுக்கு அந்த ஒரு கிண்ண அளவுக்கு வரணும். அந்த கிண்ண அளவுக்கு வரத நீங்கள் ஒத்தரே சாப்பிடணும். ஒத்தருக்கு அந்த ஒரு கிண்ண அளவு அதை சாப்பிட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் இதை சாப்பிட்டிங்கன்னா நைட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக அப்படியே அவ்வளோ நல்ல சுகமாக மோஷன் போயிடுவீங்க. அப்படி சப்போஸ் ரொம்ப நாளாக உங்களுக்கு அந்த ட்ரபிள் இருந்து போகலை, இன்றைக்கி நைட் இதை சாப்பிட்டும் எனக்கு நைட்டு போகலைன்னா கவலையே படாதீங்க, காலம்பரை கண்டிப்பாக மோஷன் ஃப்ரீயாக போயிடுவீங்க. இந்த மாதிரி மறுநாள் காலம்பரை போயிடுவீங்க இல்லையா? அதனால் அதோடு நிறுத்திடணும்னு கிடையாது. 2 நாள் கழித்து 3 நாள் கழித்து திருப்பியும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. அப்படி ஒரு 3 நாளைக்கு ஒரு தரம், 4 நாளைக்கு ஒரு தரம், கொஞ்ச நாள் அந்த மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிடாட்டியும் இந்த ட்ரபிள் வராது. இதெல்லாம் கை மேலே பலன் கண்டவங்க நாங்கள்லாம். எத்தனையோ பேருக்கு சொல்லி எத்தனையோ பேர் செஞ்சு எங்கள் குடும்பத்திலேயே நாங்கள்லாம் செஞ்சு இதெல்லாம் பழக்கப்பட்டிருக்கோம். அதனால் தைரியமாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். இது உணவுக்கு உணவும் சரி, வைத்தியத்துக்கு வைத்தியமாகவும் இருக்கும். அதனால் கண்டிப்பாக செய்யுங்க, உங்களுடைய வயிறு உப்புசமும் போயிடும். இதை செஞ்சு நல்லபடியாக பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய எங்கேயும் சமையல்ல வந்த செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சிங்களா? நிறைய டிஷஸ் நீங்க கத்துட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி நீங்க கத்துக்கிறதுக்காகவே நிறைய டிஷ்ஷோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, bye from Sashi. Bye. உங்கள் கேள்விகளையும் கருத்துக்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எங்கேயும் சமையல், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5,
வானகரம், மதுரவாயில், சென்னை 95 அல்லது feedback@captainmedia.in என்ற மின்னஞ்சலுக்கும் அனுப்பலாம்.